திமுக தோல்வி பயத்தில் உள்ளது. நயினார் நாகேந்திரன் கருத்து. தமிழகத்தில் ஜூனியர் உலகக்கோப்பை ஹாக்கி உதயநிதி ஸ்டாலின் பெருமிதம். போக போக தெரியும். அன்புமணியின் மன்னிப்பு குறித்த கேள்விக்கு பாடல் பாடி ராமதாஸ் பதில். என் மீது வைக்கப்படும் அனைத்து குற்றச்சாட்டுகளும் 100 விழுக்காடு பொய்யானவை. அன்புமணி விளக்கம். கள்ளச்சாராயம் அறவே இல்லை என்ற நிலை மீண்டும் வரும். EPS நம்பிக்கை. சட்டமன்ற தேர்தலில் கூடுதல் தொகுதிகளை கேட்போம். திருமாவளவன் பேட்டி. நீங்கள் தான் பெஸ்ட். பிரதமர் மோடிக்கு இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலோனி புகழாரம். கைலாசா எங்கே உள்ளது? நித்யானந்தா எங்கே உள்ளார்? உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி. சஸ்பெண்ட் செய்யப்பட்ட காவல்துறை ADGP ஜெயராம் மீதான ஆள்கடத்தல் வழக்கு CBCID-யிடம் ஒப்படைக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு. SpaceX நிறுவனத்தின் ஸ்டார்ஷிப் 36 விண்கலன் சோதனையின் போது வெடித்து சிதறல். இஸ்ரேல் மீது செஜில் வகை ஏவுகணை வீசி தாக்குதல் நடத்துவோம். ஈரான் அறிவிப்பு. ஈரான் இஸ்ரேல் மோதல் மத்தியஸ்தம் செய்ய தயார் என ரஷ்ய அதிபர் புதின் அறிவிப்பு. சென்னையில் இன்றும் நாளையும் மழைக்கு வாய்ப்பு. வானிலை மையம் தகவல். குமரி, நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று மழை பெய்யும். வானிலை மையம் கணிப்பு. இங்கிலாந்துக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டி. இந்திய அணியில் ஹர்ஷித் ராணா சேர்ப்பு. தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்.